வெல்கம் டு இன்ட்ராஸ் இண்டியன் மெடிசன். வெயிட் லாஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வெயிட் கெயின் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கலாம். நிறைய பேரோட கருத்து என்னென்னா, அதிகமான கேலரிஸ் சாப்பிட்றதுனாலையோ ஒழுங்காக ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணாதனாலையோ வெயிட் கெயின் வந்து ஆகும் அப்படின்றது நிறைய பேரோட கருத்து. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மாடர்ன் அப்ரோச்சஸ், மாடர்ன் ரிசர்ச்லாம் என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நிறைய ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதாவது நம்மளோட தசைகள் வந்து இன்சுலின்ற ஒரு ஹார்மோனை எதிர்க்குது. அது எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற குளுக்கோஸை வந்து உள்ளே அலோவ் பண்ணாமல் பிளட்லேயே வந்து வச்சுருக்கிறதுனா இந்த இன்சுலின் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறது. இது பிளட்டில் அப்படியே குளுக்கோஸாகவே இருந்துடாது. காலப்போக்கில் அது ஃபேட்டாக மாறி அடிப்போஸ் டிஷ்யூவில் வந்து டெபாசிட் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடும் குளுக்கோஸு. ஃபஸ்ட்டு ஃபேக்டர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு. செகண்ட் வந்து நிறைய டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ் லைக் கிரெலின், லெப்டின், அப்புறம் வந்து கேஸ்ட்ரின், இந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து வெயிட் கெயின் வந்து ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. எப்படின்னா, நம்ம டைமுக்கு ஒழுங்காக சாப்பிட்ல அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ்லாம் இர்ரெகுலராக வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஒழுங்கான டைமில் வந்து சுரக்காது. அதாவது நம்ம சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கும் போது சடனாக சுரக்கும் அந்த ஹார்மோன். நம்ம வந்து ஒழுங்கான டைமுக்கு வந்து ப்ராப்பரான மீல் எதுவும் எடுக்கிறது இல்லை அப்படின்னா இந்த ஹார்மோனோட பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது இப்போ நம்ம கரெக்டாக சாப்பிடும்போது இந்த ஹார்மோன்ஸில் வந்து சுரக்காமல் போயிடும். அதனால் வந்து வெயிட் கெயின் ஆகலாம். இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரெஸ் முக்கியமான ஒரு விஷயம். கார்டிசோல் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கும் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கார்டிசோல்ன்ற ஒரு ஹார்மோன் வந்து இன்சுலினுக்கு ஆன்டகனிஸ்டாக ஆக்ட் ஆகும். அது கார்டிசோலும் இன்சுலினும் பரம எதிரி. ஓகேவா? ஸோ அதனாலக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வருமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகும். சாப்பாடு மட்டுமே நம்மளுக்கு உடம்பு வந்து வெயிட் கெயின் ஆகிறதோ வெயிட் லாஸ் பண்ணுறதையோ தீர்மானிக்க போகிறது கிடையாது. நம்மளோட டெய்லி லைஃப் ஸ்டைல், அப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோனை தான் வந்து சேர்ந்து தீர்மானிக்குது. ஒரு சில பேருக்கு வந்து சடனாக வெயிட் கெயின் ஆகும். ஒல்லியாக தான் இருந்திருப்பாங்க, பட் பார்த்தோன்னா சடனாக வந்து வெயிட் கெயின் ஆகிருக்கும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா தைராய்டு வந்து கம்மியாகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து குண்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாததை விட்டுட்டு நம்ம உடம்புல எல்லா மெட்டபாலிசமும் வந்து ஒழுங்காக நடக்குதா, எல்லா ஹார்மோன்ஸும் கரெக்டான லெவலில் இருக்கா, முதல்ல நம்ம மைண்டு வந்து கரெக்டாக ரிலாக்ஸ்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி டயட் பற்றி சொல்லிடுறேன். டயட்டில் வந்து ப்ராப்பரான ஒரு பிளேட் இருக்குன்னா அதில் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன், ஃபேட்டு, கார்போஹைட்ரேட், மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைபர், இதெல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இருக்கணும். இதுதான் வந்து பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேலன்ஸ்டு டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஹார்மோன்ஸை வந்து ஒழுங்காக பார்த்துக்கலாம். தேங்க்யூ.